ஹாய்மா. ஹாய்டா. என்னம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கியா? இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். குக்கர் சாதம் இல்ல, குக்கர் குண்டான்ல இது தட்டு போட்டு தான் வச்சிருக்கேன். அப்புறம் சிக்கன் இருந்துச்சு, கொஞ்சோண்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் இன்னைக்கு வந்து பச்சை புளி ரசம் மேல கொஞ்சம் அப்படியே கிரேவிங்ஸா இருந்துச்சா, அதனால பாரு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த பாரு ஒரே ஒரு சின்ன தக்காளி, புரியுதா? அதுக்கப்புறமா வந்து இந்த இதில் வந்து கொஞ்சோண்டு தக்காளி போட்ட பிறகு கொத்தமல்லி தழை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே சேர்த்து ஒன்றா இடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக தான் நான் இவ்வளோண்டு புளி எடுத்திருக்கேன். அதெல்லாம் இடித்த பிறகு தான் போட்டு கரைக்க போகிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே வந்து மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆனால் இது கூட கொஞ்சோண்டு பருப்பு போட்டிருக்கேன் ரசத்துக்கு, நார்மல் ரசத்துக்கு. இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டேன். அதுக்கப்புறமா பாரு குழவிக்கல் எடுத்துக்கிறேன். ஏன்னா கையில் என்னால் பிசையிறது கஷ்டமாக இருக்குதுன்ட்டு குழவிக்கல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இடிச்சிட்டு அந்த வெங்காயம் இதெல்லாம் இடிச்சிட்டு அப்புறமா கரைச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இது இருக்கா, இதை போட்டேன். கொஞ்சம் உப்பு கல் போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட போகிறேன். சும்மா இவ்வளோண்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து இது போடக்கூடாது, மஞ்சள் பொடியெல்லாம் போடக்கூடாது. அப்போ அந்த பச்சை புளி ரசத்துக்கு அந்த பச்சை புளி ரசம்ன்ற பேரே கெட்டுடும். அதனால வந்து மஞ்சத்தூள் போட மாட்டேன். நல்லா இடிச்சுக்கிட்டு இடிக்கிறேன்னா நல்லா எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிடுச்சு பாரு. நோ பாயில் நோ ஆயில் மெத்தட் இது, புரியுதா? நோ பாயில் நோ ஆயில் மெத்தடு அப்படி தெரியும், வேர்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ இதில் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இந்த தண்ணி கலக்க போகிறேன். தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம், புளியும் போட்டுட்டோமா, கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க போகிறேன். இதில் வந்து நம்ம இப்படியும் ஃபுல்லாக அந்த சாறு மட்டும்தான் சாப்பிடுவோம், மற்றெல்லாம் ஒதுக்கிடுவோம் இல்லையா? அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் புளியும் கரைஞ்சிரும். அது தேவையில்லைன்னா அது வந்து என்ன எடுத்து பாரு, ஒன்று இடியாமல் இருக்குது, அதனால தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதுதான் பச்சை புளி ரசம். எவ்வளோ நேரம் ஆச்சு பாரு, ஜஸ்ட் 2 minutes ஆச்சு. புரியுதா? இதெல்லாம் ஏன்னா நல்லா இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் அப்படியே சறுக்குன்னு இருக்குதா, இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? சாதமும் ரெடி ஆயிடுச்சு, பச்சை புளி ரசமும் ரெடியா இருக்கு. சாப்பிட வேண்டியதான். பாய் பாய் பாய். முடிஞ்சிச்சு, ரெடி. ஓகே, ரெடி.